ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி வந்தாச்சு. சில பேருக்கு நவராத்திரி நம்மளும் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. புதுசாக வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனுமே கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் பயப்படவே தேவையில்லை. எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனுமே கொண்டாடலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிராமணர்ஸ் வீட்டில் மட்டும்தான் கொலு வைப்பாங்க, வரலட்சுமி விரத பூஜை பண்ணுவாங்க. நான் பிராமணர்ஸ் வீட்டில் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே வரலட்சுமி விரத பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நவராத்திரியுமே எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம மனதார சாமியை பிரார்த்தனை பண்ணும்போது சாந்தமான இருக்கிற சாமியை யார் வேணாலும் எப்படி வேணாலும் கும்பிடலாம். நம்ம துஷ்ட சாமிகளை நம்ம கும்பிடும்போது தான் யார்கிட்டையாவது நம்ம போய் கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படணும். ஸோ இவங்களெல்லாம் நம்ம வந்து பூஜை செய்தனால நம்ம குடும்பத்தில் மேலும் மேலும் சுபிச்சம் தான் ஏற்படும். பயப்படவே தேவையில்லை. எங்கள் வீட்டில் குழு வைக்கிற எங்கள் மாமியார் வீட்டில் வைக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் தான் வச்சுருக்குறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் வச்சது பார்த்துட்டு தான் நான் வந்து சரி நம்மளும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து ஒரு 3 வருஷம் கழித்து தான் நான் வைக்க ஆரம்பித்தேன். நான் வைக்க ஆரம்பித்து இதோட 21 வருஷம் ஆகுது. இதில் 2 வருஷம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால எங்களால் நவராத்திரி வைக்க முடியல. ஸோ அதனால் இது 19வது வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்து தான் நான் போட்டிருக்கிறேன். நிறைய வீடியோஸ் இருந்தது, அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் இருந்தது. இதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு கொலு ஏன் வைக்கிறோம், எதனால் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு தேவர்களை வந்து அசுரர்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தாங்களாம். அப்போ அசுரர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்களாம், ஒரு வரம் வாங்கியிருந்தாங்களாம். தனக்கு பெண்ணை தவிர வேறு யார் கையாலுமே நமக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள்லாம் வரம் வாங்கியிருந்தாங்களாம். அதனால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாமே எவ்வளவோ போராடி பார்த்தும் அசுரர்களை அழிக்க முடியல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 3 பேருமே சக்தியாக ஒன்றாக இணைந்து அக்னி பிழம்பாகி அதிலிருந்து தான் மகிஷாசுர மர்தினியாக தேவி தோன்றினாங்க அப்படின்றது புராணத்தில் சொல்லப்படுகிறது. அசுரர்களை அழிக்க பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன் ஆகிய எல்லா தேவர்களுமே தங்களுடைய ஆயுதங்களை எல்லாத்தையுமே தேவிக்கு கொடுத்துட்டு சக்தி எல்லாமே இழந்துட்டாங்களாம். அப்போ அந்த உலகத்தில் ஃபுல்லாகவே சக்திக்கு மட்டும்தான் அந்த உலகம் ஃபுல்லாகவே அம்பாளுக்கு மட்டும்தான் சக்தி இருந்தது. இறைவன்களுக்கு, அதாவது பிரம்மா, விஷ்ணு அவங்களுக்கெல்லாம் சக்தியெல்லாம் இழந்து வெறும் பொம்மையாக மட்டுமே உட்காந்துருந்தாங்க அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். அதனால தான் அந்த புரட்டாசி மாதத்தில் நாம் வந்து சக்தியை நம்ம வழிபாடு செய்கிறோம். அது எப்போ நம்ம கொலு வைக்கணும், இதுதான் வந்து கொலு வைக்கிறதுக்கான ஒரு நோக்கம். இது எப்போ வைக்கணும் அப்படி, இது கலசம் வச்சு வைக்கணுமா இல்லை கலசம் வைக்காமல் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் வீட்டில் பழக்கம் இல்லைங்களா, நான் ஒரு 2 வருஷம் கலசம் வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தோடனே ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்லை கலசம் வச்சு வைக்கலாமா, பயப்படாத, நீ 2 வருஷம் வச்சுட்டல. எப்பயுமே நம்ம கடவுளுக்கு பயப்படணும் இல்லையா? நம்ம ஒரு புதுசாக ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பயப்படுறோம். அதாவது சாந்தமான சுவாமியை நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம பயப்படவே தேவையில்லை. வேறு ஏதாவது ஆக்ரோஷமான தெய்வத்தை நம்ம பூஜை செய்கிறது தான், நம்ம வீடுகளில் பூஜை செய்கிறதுக்கு தான் நம்ம பயப்படணும். ஸோ அதனால் இது வந்து சாந்தமானது. அம்பிகையே 10 நாளும் திருவிழாவும் ரூபி அசுரர்களை வெல்றதுக்காக தான் இந்த பூஜை. அதே மாதிரி நமக்கு ஏற்பட்ட இருக்கிற இன்னல்கள்லாம் நீக்கிறதுக்கு இந்த பூஜையை நாம் வீட்டில் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ கலசம் வச்சு நீ வழிபாடு செய்யுமா அப்படின்னு சொன்னதுனால நான் அதுக்கப்புறம் ஒரு 3வது வருஷத்துலேருந்து கலசம் வச்சு நான் வழிபாடு செஞ்சேன். அது அப்புறம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் மாளிகை பட்சம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொலு வைக்கணும், நவராத்திரி வைக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அமாவாசை கும்பிடுற வழிபாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த 15 நாளுமே மாளிகை பட்சம்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு புரட்டாசி மாதத்துலேருந்து 15 நாள் அந்த அமாவாசை முன்னாடி வரைக்கும் மாளிகை பட்சம்னு சொல்லுவாங்க. அந்த மாளிகை பட்ச தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முன்னோர்களுக்கு வந்து அந்தந்த திதி சில பேர் கொடுப்பாங்க. அப்படி எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னா கூட தினம் பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 9 வாழைப்பழங்கள் வாங்கி நாம் கோமாதாவுக்கு நம்ம கொடுக்கலாம். இதுவுமே நம்ம தேவர்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு சமமாக இருக்கும். இதை பண்ணி முடிச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் மறந்தவங்களுக்கு மாளிகை பட்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, நிறைய பேர் அப்போ தான் அமாவாசை கும்பிடுவாங்க. அந்த மாதிரி முன்னோர்களுக்கு நீங்கள் அமாவாசை வழிபாடை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள திருப்திப்படுத்திட்டு அன்றைக்கி சாயந்தரம் தான் நம்ம வந்து நவராத்திரி வேலையை ஆரம்பித்து நல்ல நேரம் பார்த்து நாம் படியில் பொம்மை வைக்கிறதா இருந்தாலுமே கலசம் வைக்கிறதா இருந்தாலுமே நாம் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னோர்களை மட்டும்தான் நம்ம திருப்தியாக 15 நாள் நம்ம அவங்கள வழி அனுப்பி வைக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலுமே அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே அது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும்.
சரி, இப்போ நிறைய பேருக்கு 5 படி வைக்கலாமா, 7 படி வைக்கலாமா, 9 படி வைக்கலாமா, 11 வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நீங்கள் எத்தனை படி வேணாலும் வைங்க, ஆனால் 3 படி மட்டுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. 5, 7, 9, 11 இந்த மாதிரி படிகள்லாம் வைக்கலாம். இந்த படியில் ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. முதல் படினா ஓரறிவு, 2வது படினா ஈரறிவு, அந்த மாதிரி தத்துவம் அப்படியே இருக்கும். இது நாங்கள் வருஷம் என்ன பண்ணோம்னா மாற்றி வச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஒரே வருஷமாக வைக்கும்போது 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு அப்படி சொல்லி வைக்கும்போது நிறைய பொம்மை சேர்ந்துருது இல்லையா, அதனால் எங்களை அதை ஃபாலோ பண்ண முடியல. தனியாக ஒரு செட்டுன்னு வச்சு அதை ஒரு வருஷம் அப்படி தான் நாங்கள் வச்சுட்டு வருவோம். ஸோ அதனால் அந்த பொம்மைங்கள்லாம் வாங்கி அந்த மாதிரி வச்சுப்போம் நாங்கள். அதே மாதிரி கடவுள் எல்லாம் பொம்மையாக உட்காந்துடுறாங்க இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நெய்வேத்தியம் நம்ம படைக்கணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் படைக்கலாம், உங்களால் என்ன முடியுதோ. ஆனால் தினம் ஒரு பிரசாதம், தினம் ஒரு பூ, தினம் ஒரு சுண்டல், தினம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. உங்களால் என்ன முடியுமோ அதையுமே நீங்கள் பண்ணலாம். வர இருக்கிற வீடியோவில் நான் சொல்கிறேன். 9 நாளுக்கு உண்டான பிரசாதம், 9 நாட்களுக்குள்ளான கோலங்கள், 9 நாட்களுக்குள்ளான புஷ்பங்கள், இதெல்லாமே இருக்கும் வீடியோவில் நான் போடுறேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 9 நாளுமே இறைவங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு 10வது நாள் பெரிய ஆரத்தியாக ஒன்று எடுக்கணும். நம்ம 9 நாளுமே சாதாரணமாக ஒரு கற்பூரம் ஏற்றி நம்ம ஆரத்தி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துட்டு 10வது நாளாக நல்லா பூசணிக்கெல்லாம் சுற்றி நம்ம ஒரு பெரிய ஆரத்தியாக எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு 2 பொம்மையை நாம் படுக்க வச்சிடணும். இதுதாங்க நவராத்திரின்றது. அதுக்கப்புறம் விஜயதசமிக்கு அப்புறம் மறுநாள் நாம் எடுத்து ஒரு கற்பூரத்தை காமிச்சிட்டு நம்ம பொம்மையெல்லாம் எடுத்து நம்ம பாக்ஸில் எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலிங்களுக்கு, குழந்தைகளுக்கு அவங்க எல்லாருமே அம்பாளின் வடிவமாக தான் வராங்க. ஏன்னா அந்த லோகம் முழுவதுமே அவங்க எல்லாமே சக்தி சுரூபமாக இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே சுமங்கலி இல்லாதவங்க, வயசானவங்க, குழந்தைங்க, யார் 2 வயசுலேருந்தே அவங்க எல்லாருமே அம்பாள் தான். அவங்கள நம்ம வாசல்லேருந்து வரவேற்று அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க, பானகம் ஏதாவது கொடுத்துட்டு அவங்கள பாட சொல்லி அவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து வாசல் வரை சென்று நாம் வழி அனுப்பணும் யார் வந்தாலுமே. இப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாட்டா கூட பெண்களுக்கு வாய் நிறைய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அழைச்சி நம்ம கொடுத்து அவங்களுக்கு நவராத்திரி பூஜையில் தாம்பலம் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவுமே ஒரு விசேஷமான பலனை தரும். அம்பாலுமே மகிழ்ச்சி அடைவாங்க. இதுதான் நவராத்திரி வைக்கிற முறை. கொலு இப்படி தான் வைக்கணும். இன்னும் இருக்கிற வீடியோவில் நான் இன்னும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி 9 நாள் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த 9 நாளில் முதல் 3 நாள் துர்க்கை வழிபாடு சக்தி, அடுத்த ஒரு 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த ஒரு 3 நாள் சரஸ்வதி. இந்த 9 நாட்களுமே நம்ம வழிபாடு செஞ்சுட்டு விஜயதசமி அன்னைக்கு தான் நம்ம அந்த 10வது நாள் நம்ம விஜயதசமி வழிபாடு செய்கிறோம். சில பேர் 9 நாளுமே பொம்மையை படுக்க வச்சுருவாங்க. சில பேர் 10 நாள் வழக்கறக்கிறவங்க படுக்க வைப்பாங்க. நாங்கள் 10 நாள் தான் பண்ணுவோம். ஆனால் சில பேர் 9, எங்கள் அம்மா வீட்டில் 9 நாள் தான் பண்ணுவாங்க. ஆனால் மெட்ராஸ் சைடில் 10 நாள் அப்படின்றதுனால நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இந்த 9 நாள் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்டமி திதி, நவமி திதி, தசமி திதி இந்த 3 நாட்களிலுமாவது முப்பெருந்தேவியரை வழிபடுறது ரொம்பவுமே உகந்த ஒரு நாள். இந்த நவராத்திரி தினத்தில் நம்ம வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம், குங்குமம், கண்ணாடி, சீப்பு, வளையல், பூ, தேங்காய், ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் கொடுக்கறதுனால சௌபாக்கியம் பெறும். தினம் ஒரு கன்னிகை சுமங்கலிக்கு மங்கள பொருட்களை தானம் செய்யணும். அதாவது 2 வயசுலேருந்து முதல் நாள் 2 வயசு, 2வது நாள் 3 வயசு, இந்த மாதிரி அப்படியே போய் 10 வயசு வரைக்கும் நம்ம இந்த தேவிகளை நம்ம தேவியாக நினச்சி பூஜை செய்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதே போல் கலசம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது மந்திரம், பூஜை அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கலசத்தில் நம்ம 10 நாள் வைக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம பச்சரிசி நிரப்பி வச்சுக்கிட்டு அதில் பாசிப்பருப்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், 1 ரூபாய் நாணயம், மாயிலை, ஒரு நல்ல மட்டை தேங்காய், இதை எல்லாமே நம்ம கலச தேங்காய்னு வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா 10 நாள் இருக்க போகுது இல்லைங்களா, அதனால் பார்த்து வாங்கணும். நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுட்டு அதில் இருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதை மட்டும் நம்ம தண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா 10 நாள் இருக்க வேண்டியது இல்லைங்களா,
சொல்கிறாங்கல்ல, அதனால் வந்து தண்ணி வைக்கக்கூடாது. நல்ல நேரம் பார்த்து அமாவாசை தினத்தில் தான் நாம் வந்து இந்த கலசத்தை வச்சுட்டு ஒரு சாஸ்திரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளையார் பொம்மையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா பொம்மையுமே நம்ம அடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பொம்மையை அடுக்கணும். ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் முன்னாடி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டெப்ஸில் நம்ம பொம்மை வைக்கணும் அப்படின்னும் போது அமாவாசை வழிபாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கலசம் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொம்மைகளெல்லாம் வரிசலாக அடுக்க ஆரம்பிச்சுட்டு காலையிலேருந்து மறுநாள் பிரதமையிலேருந்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். பூஜை செய்யும் போது முதல்ல சிவபூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேவிக்கு பூஜை செய்யணும். இந்த 10 நாளுமே சிவபூஜை கண்டிப்பானது. இந்த சிவபூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தேவியை வந்து பூஜைக்கு செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நவராத்திரியுடைய முழு பலனுமே நாம் அடைய முடியும். அப்போ நவராத்திரியின் போது நம்ம வீடுகளில் சண்டை சச்சரவு, வேகமாக பேசுகிறது, ஊசியில் நூல் கோத்து தைக்கிறது, அப்புறம் தானியங்களை வறுக்கிறது, புடைக்கிறது, இந்தமாரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா ஊசி முனையில் கூட தேவியானவள் தவம் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் எந்த ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கக்கூடாது. மங்கள வாத்தியங்கள், மங்கள பாட்டு இதை மட்டும்தான் கேட்கணும். கலசம் வைக்கும்பொழுது முதல்ல ஃபஸ்ட்டு துர்க்கைக்கு உண்டான மந்திரத்தை, ஸ்லோகத்தை, காயத்ரி மந்திரத்தை சொல்லி வைக்கணும். 2வது லக்ஷ்மி, 3வது சரஸ்வதி. இந்த 3 மந்திரங்களை சொல்லி நம்ம கலசம் வச்சாலே போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு 3 நாளுமே துர்க்கையினுடைய அஷ்டோத்திரம் 108 நாமாவளி இருக்கும், அதை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். 2வது லக்ஷ்மி 3 நாளைக்கும் பண்ணணும். 3வது சரஸ்வதி. இந்த 3 நாளைக்கும் அஷ்டோத்திரம் 108 சொல்லி நாம் அர்ச்சனை பண்ணணும். இதுதான் ரொம்பவுமே எளிமையான பூஜை முறை வழிபாடு. இது ரொம்பவும் பெருசாக என்னென்னமோ பெருசாக பண்ணணுமா அப்படிலாம் நினைக்க வேணாம். நமக்கு தெரிஞ்சு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணுறது தான் நம்மளோட செய்கிற பூஜை. இறைவன் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு முன்னோட்டத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வர இருக்கிற வீடியோவில் என்னெல்லாம் எனக்கு தெரியுதோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதேமாரி இந்த 9 நாளும் நம்ம என்ன கலரில் உடை அணிந்து பூஜை செய்தால் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அப்படின்றத கூட நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நான் பெரிய வீடியோலையுமே அதுக்கு என்ன கலரில் என்னென்னலாம் நமக்கு தேவையோ அந்த கலரில் நம்ம உடை அணிஞ்சு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய பலனை நம்ம அடைய முடியும் அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட்டு ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.